சந்தாதாரர்களின் பிஎஃப் பணத்தை யுபிஐ பரிவர்த்தனை மூலம் நேரடியாக வங்கிக் கணக்குகளுக்கே பெற்றுக்கொள்ளும் வசதி ஏப்ரலில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தற்போது பிஎஃப் சந்தாதாரர்கள் பணம் எடுக்க வேண்டுமானால் யுஏஎன் வலைத்தளம் அல்லது உமாங் செயலி வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த நடைமுறையில் பணம் கையில் வந்து சேர அதிக காலம் எடுத்துக்கொள்வதாக புகார்கள் எழுந்தன. சுமார் 8 கோடி உறுப்பினர்களை கொண்ட இபிஎஃப்ஓ அமைப்புக்கு ஆண்டுக்கு 5 கோடிக்கும் அதிகமான கோரிக்கைகள் வருவதால் பணிச்சுமை அதிகமாக உள்ளது. இந்த பணிச்சுமையை குறைக்கவும் வங்கிகள் வழங்கும் அதிவேக சேவைக்கு இணையாக பிஎஃப் சேவையை மாற்றவும் புதிய வசதி அறிமுகமாகிறது. அந்த வகையில் பிஎஃப் பணத்தை யுபிஐ பரிவர்த்தனை மூலம் நேரடியாக வங்கிக் கணக்குகளுக்கே பெற்றுக்கொள்ளும் வசதி ஏப்ரலில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த புதிய செயலி மூலம் பணம் எடுப்பது மட்டுமின்றி மற்ற சேவைகளையும் எளிதாக பெற முடியும் என கூறப்படுகிறது. இந்த புதிய சேவையில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க தற்போது 100 மாதிரி கணக்குகளை கொண்டு இபிஎஃப்ஓ தீவிரமாக சோதனை செய்து வருகிறது. இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்தவுடன் வரும் ஏப்ரல் மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே சேவைகளுக்கான அதிகாரப்பூர்வ ரயில் ஒன் செயலியை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு மத்திய ரயில்வே துறை அமைச்சகத்தால் அறிமுகம் செய்யப்பட்ட யூடிஎஸ் செயலி பயன்பாட்டை மார்ச் 1ஆம் தேதி முதல் முழுமையாக நிறுத்துவதாக ரயில்வே துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. யூடிஎஸ் செயலியில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களுக்கும் தற்போது புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ரயில் ஒன் செயலியை பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் ரயில் ஒன் செயலி வாயிலாகவே அன்ரிசர்வ் டிக்கெட்டுகள், சீசன் டிக்கெட்டுகள் மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் ஆகியவற்றை வாங்கிக் கொள்ள முடியும் எனவும், யூடிஎஸ் செயலியில் இருக்கக்கூடிய தங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டை கொண்டே பயணிகள் ரயில் ஒன் செயலியில் லாகின் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகையான ரயில் சேவைகளையும் ஒருங்கிணைத்ததன் ரயில் ஒன் செயலி உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில், ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் செயலியில் என்னென்ன சேவைகள் கிடைக்கிறதோ அவற்றையும் ரயில் ஒன் செயலியில் பெறலாம் என்றும், ரயில் ஒன் செயலியில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது 3% வரை தள்ளுபடி வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.